பிரியமானவர்களே, கிறிஸ்து தொழுவத்தில் பிறந்தார் என்ற உண்மை அனைவரும் அறிந்ததுதான். கிறிஸ்து தொழுவத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அங்கே தங்கிவிடவில்லை. சிலுவைக்கு சென்றார். உயிர் தெழுந்ததின் மூலம் அவர் வல்லமை பெற்றார். அதுதான் கிறிஸ்துவின் இலக்குவாக இருந்தது, அவருடைய நோக்கமாக இருந்தது. நம்மை பல கிறிஸ்துவர்கள் ரட்சிப்பை பெற்று விடுகிறார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதில்லை. இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் ரட்சிப்பின் அனுபவத்தையே வைத்துக் கொண்டு நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு சிலுவை குறித்த அர்த்தமும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றிய அனுபவமும் அனுபவிப்பதற்கு அவர்கள் தவறி போய்விடுகிறார்கள். தொழுவம் என்பது எளிமையான இடம், தாழ்மையான இடம், யாருமே கவனிக்காத இடம், யாருமே பேசப்படாத இடம். தேவன் நம்மை தொழுவத்தில், அதாவது ஆரம்ப நிலையிலே அழைத்தார் என்றால் அங்கே நாம் தங்கி விடுவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் தேவன் நம்மை அழைத்தார். யாருமே கவனிக்கப்படாத, பேசப்படாத தொழுவத்தில் தேவன் பிறந்ததற்கு காரணம் என்னவென்றால், பிறந்த இடம் முக்கியமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவான காரியங்களை செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் தேவன் அங்கே பிறந்தார். கிறிஸ்து தொழுவத்தில் பிறந்தார். சிலுவையில அவர் ரட்சிப்பை நிறைவேற்றினார். உயிர்த்தெழுதலின் மூலம் அவர் மகத்துவமான காரியத்தை செய்தார். நாமும் கூட எந்த தொழுவத்தில், எந்த ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டோமோ அங்கேயே தங்கிவிடக் கூடாது. கிறிஸ்து தொழுவத்திலிருந்து சிலுவைக்கு சென்றார். சிலுவையிலிருந்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றார். உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் அவர் மகத்துவமான காரியத்தை செய்தார். நமக்கும் கூட தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் பிறந்த இடம் முக்கியம் அல்ல, அது உங்களுடைய இலக்கு அல்ல. இந்த பூமியில நீங்கள் வாழும் பொழுது எந்த இடத்தில் வேணுமானாலும் பிறந்திருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில முன்னேறி மேல போக வேண்டும் என்பதை தேவன் நமக்கு சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம் எங்கே ரட்சிக்கப்பட்டோமோ அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி கொண்டு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் நான் 20 வருஷம் 30 வருஷமான கிறிஸ்துவன் என்று சொல்வதனால் பலன் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து கிறிஸ்துவனுடைய விசுவாசத்திலும் மனம் திரும்புதலிலும் நாம் இருக்க வேண்டும் என்பதை எபிரேயர் 6:1 சொல்லுகிறது. மூல வசனங்களை பிடித்துக் கொள்ளாதீர்கள், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் விசுவாசத்திலும் வளருங்கள் என்று.